கனிமொழிக்கு எதிராக களமிறக்கப்படும் அஜிதா. அப்படினா தூத்துக்குடியில் தாவைக்க இறக்கிவிட போகும் அந்த துருப்பு சீட்டு இவர்தானா என்ற கேள்வி பரபரப்பாக கிளம்பி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில என்னத்தான் தூத்துக்குடியில் அரசியல் சூழ்நிலை என்பதனை குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் இப்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய கிரவுண்ட் லெவல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்சியின் கட்டமைப்பு பணிகள் தற்போது அரசியல் நோக்கர்களோட கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிகிறது. அந்த தொகுதியில் தாவைக்கு நிலவரம் இப்போது பரபரப்பையும் கிளப்பியிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள், மீனவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அதிகம் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது. இங்கதான் தாவேக்கு தற்போது பூத் கமிட்டி அமைக்கிறதுல தீவிர கவனமும் செலுத்தி வர்றதா தெரியுது. ஒன்றியம், நகராட்சி, பேரூராட்சி என அனைத்து நிலைகளிலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டு வர்றாங்க. இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக என இரும்பெரும் திராவிட கட்சிகளின் கோட்டையாக தான் விளங்குது. இந்த தொகுதியில காலூன்ற தாவேக்க கடலோர கிராமங்கள்ல மீனவர் ஆதரவை ஒருங்கிணைப்பதும், நகர்ப்புறங்கள்ல இளைஞர் சக்தியை திரட்டுவதும் போன்ற உத்திகளை கையாண்டு வரதா தெரியுது. மேலும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையான ஸ்டெர்லைட் விவகாரம், துறைமுக வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற உள்ளூர் வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைத்துதான் தன்னுடைய பிரச்சாரத்தையும் வடிவமைத்து வர்றாங்க. கட்சி ஒருபுறம் வளர்ச்சி பாதையில நகர்ந்தாலும் தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா அக்னல் விவகாரம் தாவேக்கவிற்கு உட்கட்சி ரீதியாக பெரும் சவாலாக உருவெடுத்ததா சொல்றாங்க. கட்சியின் ஆரம்பகால உழைப்பாளராக அறியப்பட்ட அஜிதா தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படாததை கண்டித்து பனையூரில் கட்சி தலைவரின் காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதும், அதனைத் தொடர்ந்து அவங்க மேற்கொண்ட தற்கொலை முயற்சியும் சமீபத்துல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனால் தாவேக்க தலைமை தரப்பிலோ அஜிதா மீது சுமத்தப்படக்கூடிய நிதி வசூல் புகார்கள் மற்றும் ஒழுங்கீன குற்றச்சாட்டுகளே அவருக்கு பதவி மறுக்கப்பட்டதற்கான காரணமாகவும் கூறப்படுது. ஒரு புதிய கட்சியாக தூய்மையான பிம்பத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பக்கூடிய விஜய் இத்தகைய சர்ச்சைகளில் சிக்கியவர்களுக்கு பொறுப்புகளை வழங்க தயங்குவது இதிலிருந்து வெளிப்படையாக தெரியுது. அரசியல் முதிர்ச்சியை விட உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அனைத்தும் அஜிதா போன்ற நிர்வாகிகளோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். கட்சி விசுவாசத்தை விட நம்பகத்தன்மைக்கே முன்னுரிமை என்பதை தலைமையின் கராரான நிலைப்பாடாகவும் மற்ற நிர்வாகிகளுக்கும் விடுக்கப்படக்கூடிய ஒரு அலர்ட்டாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்தான் அஜிதா குறித்த ஒரு செய்தி இணையத்தில் தற்போது கசிந்தபடி இருக்கு. அதாவது உடல் நலம் தேறி மீண்டும் கட்சி பணிகளில் ஈடுபட்டு வருகிறாராம் அஜிதா. மேலும் தூத்துக்குடி தொகுதியில போட்டியிடவும் விருப்ப மனு அளிச்சிருக்காங்கன்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஏனென்றால் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே இது குறித்து வெளிவரவில்லை. இது பற்றி அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறும்போது, தூத்துக்குடியில் அஜிதா அக்னல் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெற்று தன் மீதான புகார்களை துடைத்தெறிந்தால்தான் 2026 தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும். இல்லை என்றால் அது எட்டாக்கனியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் அதிமுகவின் சீத செல்லப்பாண்டியன் சமீபத்துல செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது எடப்பாடி பழனிசாமியின் ஆசிர்வாதத்துடன் அதிமுக மீண்டும் தூத்துக்குடியில் போட்டியிடும் என்றும் கூறியிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, தூத்துக்குடி என்றாலே கனிமொழி, கருணாநிதியையே தங்களின் வேட்பாளராக களமிறக்கும் என்பது திமுக வட்டாரத்து நிலைப்பாடாக பார்க்கப்படுவதாகவும் ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்படி ஒருவேளை கனிமொழி களமிறங்கினால் தாவேக்க தூத்துக்குடி தொகுதியை எப்படி சமாளிக்க போகிறதோ என்பதும் பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. தாவேக்க கட்சியின் மிக பெரும் பலமே அதன் இளைஞர் பட்டாளமும் ரசிகர் மன்ற கூட்டமைப்பும் தான். ஆனால் அஜிதா அக்னல் போன்ற உட்கட்சி விவகாரங்களை தலைமை எவ்வாறு கையாள போகிறது என்பதை பொறுத்தே பொதுமக்களிடையே கட்சியின் மீதான நம்பகத்தன்மை உயர்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். தூத்துக்குடியில் தாவேக்க ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டுமானால் சர்ச்சைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான மக்கள் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். தூத்துக்குடியில் என்னதான் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தே பார்ப்போம். நேயர்களே, இது போன்ற இன்னும் பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி.